டெகின்னோ முகுராடி எக்பான் மாலோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஏக்கோவோட ஃப்ரெண்டு மோரிங்கிறவங்க வந்து ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருப்பானா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உருவ கேள்வியெல்லாம் நான் பண்ணல, ஆனால் எப்படி இப்படி ஒருத்தரால் டப்புன்னு மாற முடியுமா, இப்படி மொத்தமாகவே ஆள் அடையாளம் தெரியாமல் மாற முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஏக்கோ கேட்டுட்டு இருக்கா. இதில் மோக்ரா வந்து மாகிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எனக்கு தெரியும் மாகி உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா பொண்ணுங்களுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருப்பாங்க, அதனால உனக்கு நான் எப்போதுமே சப்போர்ட்டுக்கு இருக்கேன், கவலைப்படாதடா, உன் லவ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாயை மூடேன்டா அப்படிங்கிற மாதிரி மாகி சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் வந்து ஏக்கோ கேட்டுட்டு இருக்கான். எனக்கு வந்து மோரியை நினச்சி கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து கியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் அவன்கிட்ட பேசி, இங்கே தானே இருக்கான், அதனால நாளைக்கு போய் பேசிப்பாரு அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. மொக்கரா கேட்குறான், நீ எப்படி அந்த பையில கண்டுபிடிச்ச மோரி தான் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவன் சொல்கிறான், அவன்கிட்ட ஒரு பொம்மை இருக்குல்ல, அதை வந்து செஞ்சு கொடுத்ததே நான் தான், எனக்கும் அவனுக்கும் அந்த கேமில் ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ரெண்டு பேருக்காக நான் அந்த பொம்மை செஞ்சேன், அதை வச்சு தான் அவனை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நாளைக்கு போய் அவன்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து ஷியோ ஏக்கோவையும் அவங்க கியோட அம்மாவையும் கூட்டிட்டு இருக்கா, வாங்க நம்ம 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிருக்காங்க. இது மாதிரி அந்த கியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டைப் பிடிக்கும், நான் என்னோட ஹஸ்பண்டை தான்ப்பா லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல, அப்போ தான் ஏக்கோ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வேற யாராச்சும் லவ் பண்ணால் பெரிய பிரச்சனையாயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு படுத்திருக்காங்க. இப்போ மறுநாள் கட்டுறாங்க. இப்போ மோரியை பற்றி ஐலாண்டில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்கான், அவங்க குடும்பமும் கொஞ்சம் சரியில்லை தான், அவன் எல்லாத்துக்குமே பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏக்கோட அப்பா தான் இது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்து ஏக்கோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, பரவாயில்லையாம்மா அவனுக்கு வந்து எல்லாத்த பற்றி பயமா, அதனால தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லையா, இப்போ அவன் ஓகே தானாம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா சந்தோஷம், சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில போறா. அந்த நேரம் பார்த்து இந்த ஊரோட ஹெட் அங்கே வந்துடுறாரு. அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி இவங்க ஃபேமிலி, ஏக்கோட ஃபேமிலி வந்து இவருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்களா, அவங்களோட கெஸ்ட் எல்லாம் எங்கள் கெஸ்ட் மாதிரி, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இதுதான் என்னோட பேத்தி யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஏக்கோ கூட தான் அவள் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருந்துருக்கா. அப்போ தான் வந்து அந்த ஹெட்டு சொல்கிறாரு, வாங்க நான் வந்து இந்த ஐலாண்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏக்கோ சொல்கிறா, சரி நான் போய் மோரி பார்த்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இந்த யூ பொண்ணு வந்துட்டு வேணாம் இப்போ போக வேணாம், அவன் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், வா நம்ம போய் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஹெட்டு கூட சேர்ந்து இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஹெட்டோட பேத்தி யூ வந்துட்டு நம்ம மோக்ராட்ட பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் வந்து பார்க்க இது மாதிரி நீங்கள் நேற்று அம்பு விட்டதை நான் பார்த்தேன், சூப்பராக எய்ம் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் உங்களுக்கு வயசான மாதிரி இருக்கே, நீங்கள் வந்து ஏக்கோட ஃப்ரெண்டா, காலேஜில் ரொம்ப லேட்டாக சேர்ந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ ஏக்கோ வந்து சொல்கிறா, அவர் வந்து என்னோட சீனியரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் தான் அந்த யூ பொண்ணு கேட்குறா, அந்த ப்ரொஃபஸரும் ரொம்ப அழகாக இருக்காரு, சிட்டியில் எல்லாரும் இது மாதிரி தான் அழகாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏக்கோ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்து கோயிலெலாம் சுற்றி கட்டுறாங்க, இவங்களோட கம்பெனி எல்லாம் சுற்றி கட்டிட்டு இருக்காங்க. இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இவங்க எல்லாருமே திரும்பி வீடு போயிட்டு இருக்கப்போ அங்கே ஐலாண்டில் இருக்க எல்லா மக்களுமே சுற்றி நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி மோரி குடும்பம் வந்து லேட்டாக தான் வந்தவங்க, ஏக்கோ குடும்பம் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறவங்க, ஏக்கோவும் மோரியும் ஃப்ரெண்டு, அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மோக்ரா கேட்டுட்டு தான் வரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மோக்ரா கேட்டுக்கிட்டு இருக்கான், இது மாதிரி மோரி குடும்பம் இங்கே வந்து லேட்டாக தான் வந்தாங்களா, கொஞ்சம் வருஷம் தான் ஆகுதா வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஏக்கோ அப்பா பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, வர வழியில் மக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை தான் சொல்கிறேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் நாங்கள் வந்து இந்த ஆரம்பத்துலேருந்து இந்த ஐலாண்டில் இருக்கோம், ஆனால் வந்து மோரி குடும்பம் வந்து 6 வருஷம் தான் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க அந்த கம்பெனி, அந்த ஹெட்டோட கம்பெனியில் தான் மோரியோட அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து கொஞ்ச நாள்லேயே ஹெட்டோட ஒரு தப்பை வந்து சுட்டி காட்டியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறப்ப அவங்களும் நம்மளுக்கு பிரச்சனை தானே கொடுப்பாங்க, அது மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதோட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐலாண்டில் முன்னேற்றத்திற்கு இந்த குடும்பம் வந்து நிறையா பண்ணியிருக்கு, இவங்களோட அந்த சீ ஃபுட் எல்லாம் வெளில விற்று, அப்புறம் வந்து மித்த ஐலாண்டை வந்து ஸ்கேம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே ஐலாண்டில் இருக்க எல்லா மக்களுமே இந்த ஹெட்டோட ஃபேமிலி கூட ஒத்து தான் போவாங்க, அவங்கள எதிர்க்கணும்னே நினைக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே அவங்க கையில் தானே இருக்குது, அதனால யாருமே அந்த ஹெட்டுக்கு எதிராக பேசவே மாட்டாங்க, ஆனாலே எனக்கு அப்படி வாழ்றது பிடிக்காது, அது வந்து சரியும் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்கப்பா சொல்கிறாரு. அதனால தான் ஏக்கோ வந்து சிட்டியில் போய் படிக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால தான் அவளை சிட்டிக்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ஹெட்டோட வீட்டை கட்டுறாங்க. இந்த குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம் போல். இந்த ஹெட்டு வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிகிட்டு இருக்காரு, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி கெஸ்ட்டுக்கெல்லாம் ஐலாண்டை சுற்றி காட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. வந்து அவங்க அம்மா மடியிலெல்லாம் படுத்துக்கிறான். இதில் வேற என்ன சொல்கிறான்னா, அந்த மோரியோட பையன் வந்து என்னால் செத்துறக்கூடாதுமா, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா சொல்லுது, நீ கவலைப்படாதடா, உனக்காக நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், அதோட அந்த கெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் ஏக்கோ வீட்டை காட்டுறாங்க. இங்கே மாகி, மோகுரா, ப்ரொஃபஸர் எல்லாருமே உட்காந்து ஏக்கோட அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கியோ கிளம்புறான், நான் போய் வெளில போயிட்டு வரேன், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சியோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வெளில போகிறாங்க. அப்போ
தான் திருப்பி இந்த ஹெட்டோட வீட்டை கட்டுறாங்க. அவன் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கெஸ்ட் எல்லாம் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, ஓ அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா அவங்க பேத்தி வந்துடுறாங்க, அந்த யூ பொண்ணு. இந்த பாட்டி வந்து இவளுக்கு கொள்ளு பாட்டி. இந்த பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கும் நீ ரொம்ப அழகா இருக்க, எந்த ஆண்கள் உன்னை பார்த்தாலும் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, 120% கொடுக்கலாம் உன் ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கும், அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அம்மா வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. அவள் சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு 40 வயசு உள்ளவனை மைக்கிட்டலாம். அவள் 15 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவ கூட வர்றதுக்கு வந்திருக்கான். ஆனால் இப்போ அழுதுகிட்டு உங்கள் ஒய்ஃபை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நடித்து ஆக்ஷன் போட்டேன். நான் தான் இருக்கிறதுலேயே நல்ல பொண்ணு மாதிரியும் இன்னசென்ட் மாதிரிலாம் நடித்தான். அவன் நம்பிட்டான் திரும்ப. ஆனால் அவன் யூஸ்லெஸ், அதனால தானே அவனை தீவை விட்டு அமுச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இந்த குடும்பமே சரியான கிரிமினல் குடும்பம் போல். இதுலேருந்து அவங்க இது மாதிரி அந்த ஹெட் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிற, அம்மா நான் வந்து என்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் அவள் தான் உனக்கு பொருளை கொடுத்துட்டா, அவங்க வந்து ஒரு அழகான பேத்தி கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னடா நீ ஏன்டா அந்த கிழவி கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த கிழவிக்கு 92 வயசு, இவருக்கு வந்து 58 வயசு சொல்கிறான், இப்போ தான் நீ ப்ரைமில் இருக்க, நீ வந்து எங்கான பொண்ணா பார்த்து கட்டிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கிழவி சொல்லுது. அப்போ தான் இவன் சொல்லிட்டு இருக்கான், அப்போ ஏய்க்கும் என்னமா நினைக்கிறீங்க, நம்ம ஃப்ரெண்டு ஏய்க்கோ வந்து பார்க்க அழகா இருக்கா, எங்காவும் இருக்கால அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்போ தான் அந்த பாட்டி சொல்லுது, டே அவள் சரியில்லடா, பார்க்க தான் அவள் நல்ல பொண்ணு சிரிப்பா, ஆனால் சரியான திமிரு பிடிச்சவ, ரொம்ப அடம் பிடிப்பா, வெளில போய் காலேஜெலாம் படிச்சுட்டு வந்திருக்கா, நம்ம எது சொன்னாலும் எய்த்துக்கு சொல்றா, நம்மளுக்கு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் வேணாம், நல்ல பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. இவன் கட்டிட்டு இருக்கான், ஆமாம் ஆமாம் நல்ல பொண்ணாக இருக்கணும், அம்மா மதிச்சு சமைக்கணும், நம்ம நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் லூசு மாதிரி இந்த குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அந்த யூ பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி அவ கூட வந்து ப்ரொஃபஸர் வந்திருந்தாரு, அவர் கூட அவர் ஒய்ஃபு சுற்றிக்கிட்டே இருக்கா, நான் வந்து அவர்கிட்ட போய் பேசவே முடியல தெரியுமா, அதோட வந்து இன்னொருத்தன்ட்டே நான் போய் பேசினேன், மோக்ரா தான் சொல்கிறா, அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட அவ்வளோவா பேச மாட்டான், என்னால் அவங்க 2 பேரையும் மயக்கவே முடியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. பாட்டி சொல்லுது, அந்த கண்ணாடி போட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மாகியை பற்றி சொல்லுது, சி அவன் நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இது மாதிரி மயங்காதவங்கலாம் வந்து நமக்கு எதிரியாக தான் இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவ சொல்கிறா, அப்படி தானே அந்த மோரி குடும்பத்தையும் நம்ம ஈஸியாக முடிச்சு கட்டணும், தீவை விட்டு வெளில போவாங்கன்னு பார்த்தா வெளியே போக மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பதான் அந்த பாட்டி சொல்லுது, ஆமாம் ஆமாம் வெளில அனுப்பலான்னு பார்த்தா தான் ஏய்க்கோவோட குடும்பம் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தானே பிரச்சனையாக இருக்குது. அப்போ தான் அந்த ஹெட் வேறு சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் ஆமாம் அந்த ஏய்க்கோட அப்பா பார்க்க தான் வந்து நார்மலாக இருக்கான், ஆனால் அவன் ரொம்ப ஷார்ப்புமா, அவன் வந்து நம்ம இந்த மோரி பையன் வந்து அடிக்கடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான்ல, நம்ம எவ்வளோ ரூமர்ஸ் பரப்பணும், ஆனால் அவள் அதெல்லாம் நம்பவே இல்லைம்மா, அவங்களுக்கே சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். அவங்க அம்மா சொல்லுது, பரவாயில்ல அவங்கள விடுறா, அவங்கள முடிச்சு கட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன வழியாக தெரியாது, மித்த ஐலாண்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளை தானே நம்புறாங்க, அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிலாம் அந்த கிழவி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்மளுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், அந்த மோரி குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்குறது இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே நாபிசிமா நம்ம கியோவோட போனை கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்குறது அப்படியே கியோக்கும் கேட்டுட்டு இருக்கோம். கியோ இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே மோக்ரா தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், இது மாதிரி கேட்டுட்டு வா என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்ருப்பான். ஏன்னா பூனை வச்சு இவன் ஈஸியாக வந்து கேட்டுடலாம் எல்லாத்தையும். அப்போ தான் கே சொல்லிட்டு இருக்கான், அப்போ இவ்வளோ நாள் இவங்க தான் வந்து அந்த மோரியை வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, அவனை வந்து இவ்வளோ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் நான் வந்து தலையிடவே மாட்டேன், மோக்ராவில் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ தான் வந்து மோக்ரா கேட்டுட்டு இருக்கான், சரி அங்கே நீ என்னெல்லாம் கேட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி. அவன் தான் உட்கார வச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். கியோ இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் மோக்ரா சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி இந்த ஐலாண்டுக்கே ஹெட்டாக இருந்துக்கிட்டு இவங்களே எல்லா சட்டத்தையுமே கையில் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரையுமே ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஏற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே இப்படி வந்து வெளில தள்ளி விட்டுறது ஐலாண்டை விட்டு, இல்லாட்டி அவங்க தற்கொலை செய்கிற அளவுக்கு தூண்டி விட்டுறது. இது மாதிரி தான் அந்த குடும்பம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் நிறைய விக்டிம் இருந்திருப்பாங்க, அதில் ஒருத்தன் தான் மோரி. இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் வந்து அந்த கிளவியாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட அந்த பொண்ணு வந்து சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பான். அவள் வந்து பேசினப்பே எனக்கு தெரிஞ்சுட்டு அவள் வந்து ஒரு மாதிரியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் மோக்ரா சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் இப்படி விக்டிமாக இருக்க எல்லாருமே அவங்களோட நெகட்டிவான எண்ணத்தாலையும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுனாலையும் அந்த மர்மெய்டு கிட்ட தானே எல்லாருமே போய் சேருவாங்க. இப்படி எல்லா ஆவிகளுமே ஒன்று சேர்ந்து கொடூரமான ஒரு பேய மாதிரி மொத்த இடத்துக்குமே ஒரு நெகட்டிவான எனர்ஜி தான் வரும். எல்லாருமே வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அதிகமாகிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி இந்த குடும்பம் என்ன தான் பண்ணிச்சு மோரிக்கு, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.